வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மின்வாரிய ஊழியர் லஞ்சம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பசுமத்தூர் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் தெருவில் மின்கம்பத்தின் மேல்பகுதி உடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அம்மனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தினை புதிதாக மாற்றி அமைத்துள்ளனர். அங்கு சென்ற மின்வாரிய ஊழியர் பஞ்சாட்சரம் அங்கிருந்த இளைஞரிடம் அப்பகுதியில் உள்ள 6 வீட்டைச் சேர்ந்தவர்கள் தலா 300 ரூபாய் வீதம் 1800 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி மாற்றினாங்க, ரைட்டு. ஊரில் தலைவர்கிட்ட பேசிட்டோன்னாங்க. அப்புறம் கார்த்தி எதுவுமே சொல்ல. நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி என்ன வாங்கி தரணும் அவங்ககிட்ட? எவ்வளோ வாங்கி தரட்டும்? அப்படி இல்லைண்ணா, மொத்தம் நான் சொல்கிறேங்க. நான் 1 2 3 4 5 மொத்தம் 6 வீட்டுக்கு அந்த கம்பம். இப்போ நான் கேட்குறதுனா எவ்வளோ கேட்கட்டும் அதை சொல்லு. 300 ரூபாய் போட்டு வாங்கி கொடுங்க. சரிண்ணா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சரிவர மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கும்பகோணத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து பாபநாசம் அருகே கீழவழுத்தூர் பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதையடுத்து பேருந்து அங்கு தோண்டப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 30 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவலிருந்து சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அரைகுறையாக மூடப்பட்ட மழைநீர் வடிகால் பள்ளத்தில் லாரி ஏறி இறங்கியதில் அச்சு முறிந்து விபத்துக்குள்ளானது. பெரம்பலூரிலிருந்து பட்டேஸ்வரம் நோக்கி ஜல்லி ஏற்றிக் கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. பாபநாசம் பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் ஏறி இறங்கியதில் லாரியின் அச்சு முறிந்து சக்கரங்கள் தனித்து விடப்பட்டு விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. ராமேஸ்வரத்தில் குப்பைகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் சாலையில் பழுதாகி நின்றதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள குப்பைகளை சேகரித்துச் செல்லும் நகராட்சிக்கு சொந்தமான வாகனம் மேலவாசல் சாலையில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள், பள்ளி கல்லூரி முடிந்து வீட்டிற்கு செல்லும் மாணவர்கள் இதனால் பெரும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திடீரென கேட்ட வெடி சத்தத்தால் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டதாலும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான கோபால்பட்டி, வேம்பார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பயங்கர வெடி சத்தம் உணரப்பட்டது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களிலிருந்து உடனடியாக வெளியேறினர். சிறிது நேரத்திற்கு பின்னர் மீண்டும் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் சென்றபோது கட்டடங்களில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் வெடிசத்தம் குறித்து மாவட்ட புவியியல் துறை ஆய்வு நடத்தி மக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பறிமுதல் செய்யப்பட்ட 23 டன் குட்கா பொருட்களை போலீசார் தீ வைத்து எரித்தனர். குன்றத்தூர் பகுதியில் வெளிமாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை போலீசார் ஒரு இடத்தில் வைத்திருந்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை அழிக்கும் பணியில் குன்றத்தூர் போலீசார் ஈடுபட்டனர். குன்றத்தூர் முருகன் கோயில் பின்புறம் உள்ள காலி இடத்தில் பள்ளம் தோண்டி அதில் பறிமுதல் செய்யப்பட்ட 23 டன் குட்காவை கொட்டி தீ வைத்து எரித்தனர். செங்கல்பட்டு அருகே இருசக்கர வாகனம் டிராக்டர் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் உரகடம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே எதிரே வந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த திருவேற்காடு அருகே மாம்பழ வியாபாரியிடம் தங்கச்சேனை மர்ம நபர் பறித்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரராகவரம் பகுதியைச் சேர்ந்த ரவி, அம்சா தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளனர்.
அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அம்சா கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 4 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் என 33க்கும் மேற்பட்டோரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் 33 உதவி ஆய்வாளர்கள், 7 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 3 தலைமை காவலர்கள், ஒரு பெண் காவலர் உட்பட 33 பேர் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 25ஆம் தேதி 55 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.